தமிழகத்தில் ஜெயிப்பீங்களா? தமிழ்நாட்டில் எங்கள் கூட்டணி வெற்றி பெறும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி அபார வெற்றி பெறும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஜெயிக்குமா? இந்திய கம்யூனிஸ்ட் கட்ட அந்த கூட்டணியில் நாங்கள் இடம் பெறுகிறோம். நீங்கள் வெற்றி பெறுவதற்கான நியாயங்கள் என்ன? பிஜேபி என்று சொன்னாலே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு எதிர்ப்பு வரும். சாதாரண இடங்கள் அதை பார்க்க முடிகிறது. அதே போன்று அதிமுக ஊழல்களை மறந்து போகலாமா? ஊழல் மறந்து போகக்கூடாது. திருப்பூரை நீங்கள் ஏன் ஜெயிக்கணும்? ஏன் ஜெயிக்கணுமா? தொழில் நசிந்திருக்கிறது. திமுக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் குறிப்பிட்ட சமூகம் அதிகம் இருக்கின்ற சமூகத்தை சார்ந்தவரை தானே வேட்பாளர் நிறுத்துறாங்க. இன்றைய சூழலில் ஒரு யதார்த்த உண்மைகள் அது இருந்தாலும் கூட அது கூடாது என்பதற்காக தான் சமரசம் செஞ்சுக்கிறீங்க. நீங்கள் வேற வழி. ஜெயலலிதா கேட்டாங்களா ஜாதி சொல்லி? அவங்க தன் ஜாதியை பதிவு பண்ணியிருக்கிறாங்க சட்டமன்றத்தில். திமுக நீங்கள் சொன்னது இப்போ திமுக பணம் கொடுக்காது, அதிமுக பணத்தை நம்பி தான் இருக்கு. அதான் திராவிட முன்னேற்ற கழகம் பணம் கொடுத்து வாக்கு கேட்காது. பணம் பெற்றுக்கொண்டு வாக்காளர்கள் வாக்களிப்பார்களா? ஆர்கே நகர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வறுமை சூழ்ந்த மக்கள், ஏழ்மை சூழ்ந்த மக்கள் சுற்றி வளைக்க பார்க்கலாம். டிடிவி தினகரன் வாக்குகளை பிரிப்பாரா? வெற்றி பெறுவார். வாக்குகளை பிரித்து திமுகவின் வெற்றிக்கு பெரும் பங்களிப்பார் என்று. வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வெல்லுமா? கூட்டணிக்கு எத்தனை தொகுதியில் கிடைக்கும்? இதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு வீரபாண்டியன் தரும் பதில் என்ன? வணக்கம். வணக்கம். தமிழகத்தில் ஜெயிப்பீங்களா? தமிழ்நாட்டில் எங்கள் கூட்டணி வெற்றி பெறும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி அபார வெற்றி பெறும். 40 இடங்களிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. இது ஏதோ ஒரு அறையிலிருந்து நான் சொல்லலை, தமிழகம் முழுவதும் சுற்றி பார்த்து நான் சொல்கிறேன். ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லண்டாக்கா, இல்லை நீங்கள் கூட்டணி ஜெயிக்கும்னு சொன்னீங்க, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஜெயிக்குமா? இந்திய கம்யூனிஸ்ட் கட்டாயம் அந்த கூட்டணியில் நாங்கள் இடம் பெறுகிறோம். பிரதான கட்சிகளில் ஒன்று. எனவே நாங்கள் கட்டாயம் வெற்றி பெறுவோம். ரெண்டுமே எங்கள் தளம் உள்ள இடம். 40 ஜெயிச்சா நீங்கள் ஜெயிப்பீங்க. ஒருவேளை கூட்டணியில் இருக்கிற நீங்கள் ஜெயிக்காமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல? இல்லை, அதுக்கான முகாந்திரமே இல்லை. 40 இடங்களிலும் அபார வெற்றியை நாங்கள் பெறுவோம். நீங்கள் வெற்றி பெறுவதற்கான நியாயங்கள் என்ன? என்ன ஒரு கூட்டணியில் வந்து ஒரு எதிர்ப்பு, கூட்டணியில் மீது ஒரு எதிர்ப்பலை இருக்குது. பிஜேபி என்று சொன்னாலே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு எதிர்ப்பு, சாதாரண இடங்கள் அதை பார்க்க முடிகிறது. அதே போன்று அதிமுக நிர்வாகத்திறன், ஊழல், சீர்கேடுகள். அதே போல் அந்த கூட்டணி சேர்ந்திருக்கிறவங்க பார்த்திங்கன்னா எல்லாருமே நேர் எதிர்முறை தான். எங்கள் கட்சியில் அந்த கூட்டணிகளுக்கு ஒவ்வொரு கட்சி பேச சொல்கிற போது ஒரு வெறுப்பு மக்களுக்கு வரல. எனவே இதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். இப்போ போகிற இடங்கள்லாம் ஒரு வேவ் கிரியேட் ஆகுது. ஆனால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 இடங்கள் வேணுமா அப்படிங்கிற கேள்வி திமுக இருக்குல்ல? திமுக இல்லை, நாட்டு மக்களிடம் என்னென்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நல்ல இடம் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் வேணும்னு தான் இருக்குது. ஏன்னா இன்றைய முறையில் எதை வச்சு திமுக அப்படி ஒன்றும் சிந்திக்கலை. திமுக என்ன சொல்ல வராங்கன்னா 3, 4 கூட இடதுசாரிகளுக்கு தரலாம். ஆனால் இன்றுள்ள சூழலில் அது பொருத்தப்பட இருக்காது. எனவே உங்களுக்குரிய வெற்றிக்குரிய இடங்களாக நீங்கள் சொல்லுங்கன்றாங்க. இப்போ 2 நம்ம சொல்கிறோம், 2 நாங்கள் தந்துட்டோம். 2 4 கூட கொடுக்கலாம். ஆனால் ஜெயிப்பீங்களா? அதான் நாங்கள் 6 இல்லை 10 கூட நாங்கள் வெற்றி பெறுவோம். என்ன ஓட் பேஸ் இருக்குது ஜெயிக்கிறதுக்கு? இல்லை, அரசியல் எங்ககிட்ட இருக்குது, அமைப்பு இருக்குது. எங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க அமைப்பு இருக்குது. எங்கள் அமைப்பு இல்லாத இடமே இல்லை. ஆனால் இன்றைக்கி வாக்கு வந்து ஒரு உரையாடல் அரசியல் மேலோங்குகிற பொழுது நிச்சயமாக கம்யூனிஸ்ட்டுகள் பெரிய அளவில் வெற்றி பெறுவோம். அந்த உரையாடல் அரசியலுக்கான இடம் வேணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அது இல்லை, அது மறுக்கப்படுகிறது. என்ன உரையாடல் அரசியல் என்ன ஒரே ஒரு குற்றச்சாட்டுகள், அவதூறுகள் இப்படி தான் எதிர்க்கட்சியில் சொல்கிறாங்களே தவிர எங்கள் கூட்டணியில் நாங்கள் உரையாடலுக்கு அழைக்கிறோம். ஒவ்வொன்றாக நாங்கள் முன்வைக்கிறோம். மத்திய அரசு, மாநில அரசு கொடுத்த வாக்குறுதிகள் இது, தவறியது இது, நாட்டு மக்களுக்கு இவ்வளோ இன்னல் இருக்குது, துயரங்கள் இருக்கிறது, நமது தொழில் வாழ்க்கை முறைகள் எல்லாம் கீழே விழுந்து கிடக்கிறது அப்படி நாங்கள் சொன்னால் அந்த உரையாடலுக்கு வரமாட்டாங்க. அவங்க 20 ஆண்டு 30 ஆண்டுக்கு முன்னாடி குற்றச்சாட்டுகள் தோண்டி எடுக்கிறாங்க. அதுதான் இப்போ பேசுகிறாங்க. யாரை சொல்கிறீங்க? பிரதமர் உட்பட நாட்டினுடைய பிரதமரே என்ன சொல்கிறாரு? இப்போ அதான் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ரபேல் ஊழல் பற்றி நாங்கள் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் செய்யால் 1900 நேரு இருந்தபோதே முத்ரா ஊழல் அப்படி சொல்கிறாரு. ஏன்னா இப்போ அதல்ல, இப்போ இந்த ஊழலுக்கு என்ன பதில் சொல்ல மறுக்கிறாரு? விலைவாசி ஏன் உயரலைன்னாக்கா அது எப்போ காங்கிரஸ் ஆட்சியில் உயர்ந்ததான்னு சொல்கிறாரு. ஊழல் பற்றி பேசினால இப்போ ரஃபேல் ஊழல் பற்றி கேட்டால் காங்கிரஸ் போஃபர்ஸ் ஊழல் செய்யலையா அப்படின்னு மோடி கேட்குறாருன்னு சொல்கிறீங்க. இல்லை, 30-40 ஆண்டுக்கு முன்னாடி நேரு காலத்துலேருந்து முத்ரா ஊழலை பற்றி பேசுகிறாரு. ஊழல்களை மறந்து போகலாமா? ஊழல் மறந்து போகக்கூடாது, உரையாடல் தேவைதான். ஆனால் இப்போ வந்து ஆளுங்கட்சிகள்லவா தார்மீகம் இருக்கிறது. கேள்வி எதிர்கட்சி எழுப்பலாம், பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறவங்களே ஒரு நேர் எதிர் கேள்வியை போட்டாங்கன்னா அப்போ நீங்கள் உண்மையை ஒப்புக்கொள்றீங்களா? மறைமுகமாக உண்மையை ஒப்புக்கொள்ளாதானே அர்த்தம். அப்படி எடுத்துக்கலாமா? உரையாடல் வேணும்னு சொல்கிறீங்க. பிரதமர் வரமாட்டாருன்ற நம்ம உரையாடலுக்கு பிரதமர் வரமாட்டார். நாடாளுமன்றத்தில் வரமாட்டாரு, வெளியில் மக்கள் வெளியிலும் ஒரு வரம் இருக்கிறார். அதுதான் பிரச்சனை. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணிக்கு ஒரு அலை இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நிச்சயமாக இருக்குது. திமுக கூட்டணி 40 இடங்களை வெல்லும், நிச்சயமாக வெற்றி பெறும். அப்படி இருக்கிற சமயத்தில் தானே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை வெல்ல முடியும். நிச்சயமாக வெல்லுவோம்.
உங்களால் அவங்களுக்கு என்ன பயன்? யாரால பயன்? நாட்டுக்கு பயன், மனித குலத்திற்கு பயன். திமுகக்கு என்ன பயன்? திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சிக்கு என்ன பயன் என்பதில்லை. இந்த கூட்டணி நாட்டுக்கான கூட்டணி தான், நாட்டு நலனுக்கான கூட்டணி தான். இடதுசாரிகள் நாடாளுமன்றத்தில் இடம்பெறுவது என்பது நாட்டு நலனுக்கு நல்லது. உங்கள் வாக்கு வங்கி என்ன? வாக்கு வங்கி என்பது எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க தெரியல. இந்தியா முழுவதும் எங்கள் வாக்கு வங்கினா 2 கோடி வாக்குகள் நாங்கள் பெறுவோம். தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்கீங்க? தமிழ்நாட்டில் என்ன சொல்கிற அமைப்பு எங்களுக்கு இருக்கிறது. எல்லா இடங்களிலும் போட்டியிடுகிற சூழல் உருவாகல. போட்டியிடுகிற போது தான் உண்மையான நிலவரம் தெரிய வரும். தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம், திருப்பூர் பேஸ் அது எங்கள் அமைப்பு வலுவாக இருக்கிற இடம். அது பலமுறை தோற்றுருக்கீங்க. பலமுறை வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆனால் தோற்றதும் அதிகமாக இருக்குது. வெற்றி பெற்றது தான் அதிகம். நாகப்பட்டினம், திருப்பூர் இந்த 2 தொகுதியில் எதில் வெற்றி வாய்ப்பு ரொம்ப அதிகம்? 2மே வெற்றி பெற்றுரும். முதல்ல சொல்கிறது எதை சொல்வீங்க? முதல் 2 ஒன்றா தான் சொல்ல முடியும். இல்லை, ஏதோ ஒன்று சொல்கிறத எது சொல்வீங்க? எங்களுக்கு பேஸ் வந்து நாகப்பட்டினம் எப்பவுமே. என்ன காரணம்? லெஃப்ட்டுக்கு என்ன காரணம்? நீண்ட நெடுங்காலமாக அமைப்பு வலுவாக இருக்குது. அங்கே எல்லா இடங்களும் வரும்போது நாங்கள் தனித்தனி நின்றாலும் கூட 1 லட்சம் 1.5 லட்சம் வாக்குகள் எப்பவுமே பெறுவோம். செல்வராஜ் பலமுறை ஜெயிச்சிருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த முறையில் பார்க்கும்பொழுது அங்கு செல்வராஜுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வாய்ப்பு அதிகம், கதிரைவால் சின்னத்துக்கு வாய்ப்பு அதிகம், செல்வராஜுக்கு வாய்ப்பு அதிகம், திமுக கூட்டணிக்கு வாய்ப்பு அதிகம். திமுக ஒரு வலுவான கட்சி. திருப்பூரில் நீங்கள் ஏன் ஜெயிக்கணும்? ஏன் ஜெயிக்கணுமா? தொழில் நசிந்திருக்கிறது. ஏறத்தாழ திருப்பூரில் இருக்கிற எல்லா சிறு தொழில் நடுத்தர தொழில் அழிந்து விட்டது ஜிஎஸ்டியால். எனவே மீண்டும் நமது தற்சார்பு தொழிலை மீட்டு எடுக்கணும்னாக்கா திருப்பூர் ஒரு பெரும் பங்கு வைக்கிறது தமிழக பொருளாதாரத்தில். எனவே அது ஒரு உயிரான பொருளாதார நிலை வைக்கிற இடம் என்கிற காரணத்தால் அங்கே வெற்றி பெறணும். நீண்ட நெடுங்காலமாக ஒரு தொழிலாளியாக வாழ்க்கை துவங்கி வரவர் யார்? சுப்பராயன். அப்படி படிப்படியாக கட்சியினுடைய உயர்மட்டத்துக்கு வந்தவர், போர்க்களங்களிலே உருவாகி வந்தவர். அவர் எந்த விதமான குற்றச்சாட்டும் அவர் மீது இல்லை. எம்எல்ஏ எம்பியாக இருந்தபோது எப்போதுமே மக்களோடு இருப்பார், மக்களுக்காக போரிடுவார். சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் பதிவுகளே அதுக்கு சான்று. எனவே அவர் நமக்கானவர், தொழிலுக்கானவர், நமது தற்சார்புக்கானவர்னு மக்கள் அங்கே விரும்புகிறாங்க. அதனால் ஒரு அலை வீசுது. கடந்த முறை தோத்தார்ல? கடந்த தேர்தலில் தோத்தார்ல? ஆமாம், நாங்கள் அப்போ தனித்து நின்றோம். இப்போது ஜெயிக்கணும் அப்படின்னா திமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கூட மதிமுக, மற்ற கட்சிகளுக்கு காங்கிரஸ் இருக்குது, எல்லாமே இருக்காங்க. ஆனால் கடந்த முறை வாக்குகள் 2014 வாக்கு சதவீதம் வைத்து பார்க்கும் பொழுது அதிமுக ரொம்ப வலுவாக இருக்குது. அதிமுக பாரதிய ஜனதா கட்சி சேருகிற பட்சத்தில் ரொம்ப வலுவாக இருக்குல்ல? இல்லை, புதிய வாக்காளர்கள் இன்றைக்கு உருவாகி இருக்கிறாங்க, நடுநிலையாளர்கள். அவர்கள் வந்து தமிழ் மக்களினுடைய அந்த வளர்ச்சியை பார்க்குறாங்க. குறிப்பாக விவசாயம் பெருமளவில் நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறது மத்திய அரசாங்கத்தால். உங்களுக்கு வெறும் சர்வாதிகாரமே பூமிக்கு மேல் மீத்தேன், பூமிக்கு மேலான மத்திய அரசாங்கத்தின் சர்வாதிகாரம். அது பூமிக்கு கீழ் தொலை போட்டு அந்த வாய்க்குள் எடுப்பது, பூமிக்கு அடியிலான சர்வாதிகாரம். அது நமது தமிழ் மண்ணில் வந்து நீண்ட நெடுங்காலமாக 41% மருத நிலம் தான். நீண்ட நெடுங்காலமாக தமிழ் மக்கள் பண்படுத்தி 41% உணவு நம்ம மருதினத்திலிருந்து வருது. அந்த மருதினத்தின் மீதே ஒரு மத்திய அரசாங்கத்தின் அடக்குமுறை நிலவுகிற போது இன்றைய இளம் இளைஞர்கள், படித்த இளைஞர்கள், கிராமப்புறங்களில் இருக்கிற இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இது நல்லதில்லை, நல்ல ஆட்சி இல்லை, நம்ம வாழ்க்கை மீதே போர் தொடுக்கிற ஆட்சியாக இருக்கிறது, எனவே இதை தோற்கடிக்கணும்னு நினைக்கிறாங்க. எனவே அந்த ஓட்டு எங்களுக்கு தான் விழும். எனவே பிஜேபிக்கு அதிமுகவுக்கும் தோல்வி உறுதி. இந்த இளைஞர்கள் உங்கள் கூட்டணி தான் போகணுன்னு என்ன நிச்சயம்? நிச்சயமாக அதுதான் நியாயம் இருக்கிறது. அறிவுள்ளவர்கள், விடுதலை சிந்தனை உள்ளவர்கள், அடுத்த தலைமுறை மீது நம்பிக்கை கொண்டவர்கள் நிச்சயமாக பிஜேபியை தோற்கடிப்பார்கள். ஏன்னா அதுக்கு எதிராக இருக்கிறாங்க பிஜேபி. கடந்த தேர்தலில் பார்க்கும் பொழுது திமுக தன்னுடைய சின்னத்தில் நின்ற தொகுதிகளில் கூட்டணி நின்ற தொகுதிகளோட அதிகம் வென்று இருக்கு கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் பார்க்கும் பொழுது. அப்படி இருக்கும் பொழுது கூட்டணியான உங்களை போன்ற மற்ற கட்சிகளுக்கு கொடுக்கும் பொழுது திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு குறைஞ்சதானே போகுது? நிச்சயமாக திமுக நாங்களாம் சேருவதால் திமுகவுக்கு ஒரு அரசியல் பலமே கூட. எப்பவுமே இடதுசாரிகள் நீங்கள் பாருங்களா, நீங்கள் என்ன மாதிரி பதார்த்தங்கள் இருந்தாலும் உப்பு இல்லைனா சரியில்லை, நாங்களேனா அங்கே மதிப்பு இல்லை. நாங்கள் இருக்கிற இடம் கூட்டணியுடைய மதிப்பு கூடும் எப்பொழுதுமே. ஏன்னா நாங்கள் எப்பவுமே உரிமையின் பக்கம் இருக்கிறோம், விடுதலையின் பக்கம் இருக்கிறோம். ஒரு சாதாரண ஒரு தனித்த மனிதனுக்கு கூட எந்த தீங்கும் நாங்கள் செய்வதில்லை. ஏன் உப்புன்னு சொல்கிறீங்க? எங்களுன்னு சொல்கிற போது இடத சொல்கிறோம். நாட்டின் ஒற்றுமையும் ஒருமைப்பாடு, தேசத்தின் பொது நலன் இருக்கிறோம். தவறியும் ஜாதி பிரச்சனையோ, மத பிரச்சனையோ, இனப்பிரச்சனையோ, பிரதேச பிரச்சனையோ விசிறிவிட்டு அதில் வாக்கு பெற நாங்கள் விரும்புவதில்லை. தொடர்ந்து நாங்கள் தோல்வி அடைந்தாலும் கூட இந்த சட்ட மீறல் எப்போது நடந்ததில்லை, இந்த தார்மீக மீறல் எப்பொழுதுமே எங்களிடம் இருந்ததில்லை. ஆனால் நீங்கள் சொன்னீங்க உப்புன்னு சொன்னீங்க, அது திமுகவுக்கு தேவை இருந்திருக்கா? இந்த நாட்டுக்கே தேவை, ஒரு கட்சிக்கு அல்ல, நாட்டுக்கே தேவை. அப்படின்னா ஒரு கட்சி தரதாக்கிக்கும். நாட்டிலேயே பார்க்கும் பொழுது உங்களுடைய அங்கீகாரமே கேள்விக்குரிய தானே இருக்கு. அதான் சுவையில்லாதவர்கள் உணவை உண்ணுகிறார்கள் தான் அர்த்தம். அது உங்கள் கட்சியோட அங்கீகாரமே யார் சொன்னது? அங்கீகாரம் என்ன? சட்டம், அதாவது சட்டப்படியான தேர்தல் இந்தியா முழுக்க நடக்கிறது இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்த் எடுத்துக்கிங்க, நீங்கள் ஜாதியை சொல்கிறான், மதத்தை சொல்கிறான், காசை கொடுக்குறான், பூத்தை கேட்ச் பண்ணுறான். நீங்கள் சொல்கிறதுனா தமிழ்நாட்டில் இல்லையா? நீங்கள் கடைசியாக சொன்னதை தவிர, பூத் கேப்சரை தவிர நீங்கள் சொன்ன ஜாதியை சொல்கிறது, பணத்தை கொடுத்து, இது ஒரு பெரிய ஆபத்து இன்னைக்கு இந்தியாவில் வந்திருக்குது, பொதுவாக வந்திருக்குது. நம்ம உரையாடல் பண்ணோம். அதனால தான் நாங்கள் தேர்தல் சீர்திருத்தத்தை முன்மொழி. தமிழ்நாட்டில் ஒரு சின்ன உதாரணத்துக்கு நீங்கள் சொன்னதை வச்சு கொஞ்சம் விளக்கம். நீங்கள் சொன்ன ஜாதியை சொல்கிறான்னு சொல்றீங்க, நீங்கள் சொன்ன வார்த்தை தான் பணத்தை கொடுக்குறாரு அப்படிங்கிறீங்க. நாங்கள் எங்கள் கூட்டணியில் யார் ஜாதி சொல்கிறீங்க? ஒருத்தர் சொல்லுங்கள். சிபிஐ, சிபிஎம், காங்கிரஸ் ஜாதி மதத்தை சொல்வதில்லை, திமுக சொல்வதில்லை, பெரியார், அண்ணா, கலைஞர். திமுக கடைசியாக சொல்கிறீங்க. நிச்சயமாக சொல்கிறது. நீங்கள் உங்கள் வரிசையில் இல்லை, அதுதான் முதல்ல சொல்லணும். நீங்கள் பெரியார், நீங்கள் வந்து ஒரு லாஜிக்காக முன்னாடி பின்னாடின்னு பார்க்காதீங்க. பெரியார் தான் அப்படின்னா முன்னாடி, அண்ணா அதுக்கு பிறகு, கலைஞர் அதுக்கு பிறகு, இவங்களாம் எப்பவுமே ஜாதி சொல்லி வாக்கு. ஸ்டாலினை சொல்லலை நீங்கள். அதான் அண்ணா அந்த மூன்றுக்குள்ள அவர் இருக்கிறார். மூன்றையும்
துறையும் சம்மந்தப்பட்டு அவர் இருக்கிறார். நான் அப்படி பார்க்கல. நான் சொன்ன பிறகு தான் சொல்றீங்க. இல்லை, அதனால ஒன்று அதான் சொல்கிறேன். நீங்கள் அவரும் கூட எந்த ஒரு ஜாதி சொல்லி வாக்கு கேட்கல, உண்மை அதுதான். ஆனால் நீங்கள் என்ன சொன்னாலும் கூட திமுக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் குறிப்பிட்ட சமூகம் அதிகம் இருக்கின்ற சமூகத்தை சார்ந்தவரை தானே வேட்பாளர் நிறுத்துறாங்க. இப்போ நாங்கள் இடதுசாரிகள் அப்படி அவ்வாறு நிறுத்துவோம். திமுக அதிமுக நிறுத்ததில்லை. நீங்கள் திமுக அண்ணா திமுக அப்படி சொன்னாலும் ரெண்டையும் மினிமைஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா திமுக எப்போதுமே ஜாதிக்கு எதிராக. ஆனால் வேட்பாளர்கள் ஜாதி பார்த்தா நிறுத்துறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியுமா நீங்கள்? இல்லை, இன்றைய சூழலில் ஒரு யதார்த்த உண்மைகள் அது இருந்தாலும் கூட அது கூடாது என்பதற்காக தான் நீங்கள் இன்றைய சூழலை ஒத்துக்கிட்டீங்க. இல்லை, இன்றைய சூழலுடைய தேர்தல் முறையே நாங்கள் ஒப்புக்கொள்ள. ஆனால் வேறு வழி இல்லை. மெல்ல மெல்ல தான் ஆல்டர்னேட்டிவ் வரணும். இப்போ தேர்தல் சீர்திருத்தத்தை நாங்கள் கோர்றோம். எப்போ கோர்றோம்? தோல்வி அடைந்தவர்கள் சமரசம் தானே. நீங்கள் இந்தியா போன்ற நாடுகளில் அது இல்லாமே முடியாது. எங்களுக்கு முற்றிலுமாக இந்த சமூக அமைப்பு பிடிக்காது. ஆனால் இதில் வாழ்ந்தாகணும். சமரசம் செஞ்சுக்கிறீங்க நீங்கள். வேற வழி நீ என்ன சொல்கிறேன்? இந்த சமூக அமைப்பு இந்த மக்கள் பார்ப்பாங்களே. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், இந்த சமூக அமைப்பு எங்களுக்கு பிடிக்காது, முற்றிலுமாக இதை அழிக்க விரும்புகிறோம். ஆனால் எங்கே இருந்தாகணும்? நான் இங்கே தான் இருந்தாகணும். இந்த பொருளாதார அமைப்பு எனக்கு முற்றிலுமாக உடன்பாடு இல்லை, வேறு வழி இல்லை. என் மீது அது ஆளுமை செலுத்துகிறது. என்ன பண்ணுறது? நான் பொறுத்திருக்கிறோம். அடுத்த தலைமுறை ஒவ்வொரு குடும்பங்களையும் அறிவு சமூகம் தோன்றி வரும். நீங்கள் பார்க்குறீங்களா, நம்ம சுற்றி இருக்கிறாங்க இல்லையா, இந்த அறிவு சமூகம் தோன்றி ஒரு உரையாடல் செய்கிற போது எங்கே வரும்? அது சமத்துவம் சமதர்மம் தான் வரும். எத்தனை தலைமுறை காத்திருப்பீங்க? ஒரு 1000 ஆண்டுகள் ஆகட்டுமே. ஆனால் இந்த பொருள் புரியட்டுமே எம்ஜிஆர் அப்போ பண்ணார். அப்போ இந்த திமுக அதிமுக மாதிரி சக்திகள் எல்லாம் போயிருமா? இல்லை, நான் சொல்கிறது விடுதலையின்பால் இருக்கிற கட்சிகள் நீடிக்கும். எது விடுதலையோ எது சமதர்மோ அது நீடித்து நினைத்திருக்கும். நாங்கள் கூட அதை கைவிட்டால் நாங்கள் கூட இல்லாமல் போய்விடுவோம். இன்னைக்கு நீங்கள் உங்கள் பேச்சினூடாக நீங்கள் சொன்னது வேறு வழி இல்லை, திமுக வான்ற கட்சிகள் இந்திய நிலைமைக்கு ஏற்றபடி தொகுதியில் எந்த சமூகம் அதிகம் இருக்கோ அந்த சமூகத்தை சேர்ந்தவர் வேட்பாளர் நிறுத்ததை தவிர வேறு வழி இல்லை. ஜாதியை கடைபிடிக்க வேண்டிய நிலை, ஜாதி பார்த்து வேட்பாளர் நிறுத்த வேண்டிய நிலை திமுக இருக்கிறது, வேறு வழியிலே அப்படின்னு சொல்லி. இல்லை, நான் சொல்ல வந்து என்னன்னா, ஆரம்பத்திலேருந்து பெரியார், அண்ணா, கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ நீங்கள் ஸ்டாலினை சொல்லலை. இல்லை, ஸ்டாலின் வச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன், இல்லை, அவங்க மறைந்த தலைவர்கள், ஒரு புகழுக்காக நம்ம சொல்கிறோம். உயிர் வாழ்கிற தலைவர்களை புகழ்வது நமது மரபில்லை, எங்களுக்கு பழக்கம் இல்லை என்பதால் நான் சொல்கிறேன். பெரியார், அண்ணா, கலைஞர் பாருங்கள், எப்போயுமே அவர்கள் ஜாதியை சொல்லி வாக்கு கேட்டதில்லை, மதத்தை சொல்லி வாக்கு கேட்டதில்லை. ஜாதி மதங்கள் இல்லாத ஒரு சமூகத்துக்காக அவர்கள் போராடினார்கள் என்று நம்ம ஒப்புக்கொள்ளணும். ஜெயலலிதா கேட்டாங்களா ஜாதி சொல்லி? ஜெயலலிதா ஜாதி சொல்லி வாக்கு கேள் அந்தம்மா ஒரு பகிரங்கமாக சொல்லனால அவங்க தன் ஜாதியை பதிவு பண்ணியிருக்கிறாங்க சட்டமன்றத்தில். எனவே அவங்க அங்கே சரிக்கிட்டாங்க. அவங்க ஜாதியை சொல்லியிருக்காங்க. நான் யார் தெரியுமான்னு சொல்லி தன்னை பற்றி அடையாளப்படுத்தும் போது அவங்க சரிக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் கூட்டணியில் அமைச்சிருக்கீங்களே? இல்லை, அது அரசியலில் பல கட்சி இயங்கும் முறையில் கூட்டணி இயல்பானது ஒன்று. இல்லைன்னா நாங்கள் தனித்தை எங்கே நிற்கணும்? நீங்கள் சொன்னீங்க, முதல்ல சொன்னது ஜாதி பற்றி, ரெண்டாவது பணம் கொடுக்குறாங்க அப்படின்னீங்க. இப்போ நீங்கள் கூட்டணி இருக்கின்ற திமுக உட்பட பல கட்சிகள் பணம் கொடுக்காத அந்த வர தேர்தலில். இல்லை, நானும் சொல்ல வரேன்னா, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி ஜாதி மதங்களை சொல்வதில்லை, பணங்களை தருவதில்லை. ஆனால் அதிமுக பணப்பட்டுவாடாவை தவிர வேறு வழி இல்லைன்ற நிலைக்கு அவங்க இறங்கிட்டாங்க. மறுபடியும் சொல்லுங்க, இதை நீங்கள் சொன்னீங்க. நிச்சயமா திமுக நீங்கள் சொன்னது இப்போ திமுக பணம் கொடுக்காது, அதிமுக பணத்தை நம்பி தான் இருக்குது. அதான சொல்லுங்க. நாங்கள் திடமாக நம்புகிறோம், திராவிட முன்னேற்ற கழகம் பணம் கொடுத்து வாக்கு கேட்காது, அரசியல் சொல்லிதான் வாக்கு கேட்கும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திடமாக நம்புகிறது. ஆனால் பல வாக்காளர்கள் கட்சிகள் பணம் கொடுக்குமா? வாக்கு சட்டம் வேடிக்கை பார்க்கக்கூடாது, சட்டத்தின் கடமை நிறைவேற்றணும். பல வாக்காளர்கள் கட்சி பணம் கொடுக்குமா அப்படியே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. எந்த வாக்காளரும் பணம் பெற்றுக்கொண்டு வாக்களிக்க கூடாது, அதுதான் உண்மை, அதுதான் இருக்க வேண்டும். பணம் தரவும் கூடாது, பணம் பெறவும் கூடாது. ஒருவேளை திமுக கொடுக்குமோ இல்லையோ எதிர்பார்த்துட்டு இருந்து நாங்க நீங்க கொடுக்காதுன்னு சொல்லிட்டது மூலம் அவங்க டிஸ்கரேஜ் ஆக மாட்டாங்க. இல்லை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சொல்கிறது பணம் கொடுக்கவும் கூடாது, பணம் வாங்கவும் கூடாது, அது நல்லதல்ல. அடுத்தடுத்த தலைமுறை எந்த கட்சியும் தரக்கூடாது, எந்த கட்சியினுடைய தொண்டர்களும் பெறக்கூடாது, மக்களும் பெறக்கூடாது. அரசியல் கருத்து தான் மேலோங்க வேண்டும். அரசியல் உரையாடல் மூலமாக தான் வெற்றி தோல்வியில் நிர்ணயம் செய்யப்பட வேண்டும். ஆனால் நீங்கள் அதிமுகவை நேரடியாகவே பணம் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. பணத்தை தவிர கொள்கை வேறு ஒன்றும் இல்லையா? என்ன சொல்ல முடியும்? நீங்கள் நல்லா பாருங்கள், மின் கோபுரம், நீங்கள் பொள்ளாச்சி, மீத்தேன், நீங்கள் 8 வழிச்சாலை, எதிர்ப்பாலை நேரடியாக தெரிகிறது அல்லவா? எனவே இதற்கு ஒரு உரையாடல் நேர் எதிரான ஒரு உரையாடல் கருத்தில் அவங்ககிட்ட இல்லாத காலத்தினால இப்படி பணத்தை தான் அவங்க முன்வைக்க முடியும். பணம் பெற்றுக்கொண்டு வாக்காளர்கள் வாக்களிப்பார்களா? வாக்களிக்க கூடாது என்பது கம்யூனிஸ்ட். வாக்களித்திருக்கிறார்களா? வாக்களிக்க கூடாது என்று நாங்கள் வேண்டுகோள் விடுவோம். வாக்களிச்சிருக்காங்களா இல்லையா? வறுமையும் ஏழ்மையும் தலைவரித்து ஆடுகிற ஒரு நாட்டில் நீங்கள் நம்ம சாதாரண பேசிட்டு ஒரு தொகுதி உதாரணம் சொல்லுங்க, பணம் வாங்கிக்கிட்டு மக்கள் வாக்களிச்சாங்கிறதுக்கு. நீங்கள் தான் சொல்லணும். அப்படி வாக்களிக்க மாட்டார்கள் நான் நம்புகிறேன். ஏற்கனவே வாக்களிச்சிருக்காங்க நினைக்கிறேன் ஏதாவது ஒரு தொகுதியில்? இல்லை, நீங்கள் ஆர்கே நகர் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஏன் ஆர்கே நகரை சொல்கிறீங்க? நான் அங்கே வாழ்கிறேன் என்ன சொல்கிறேன், நான் கண்ணால் நேரில் பார்த்தேன், அதை சொல்கிறேன். மக்கள் பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டாங்க நீங்கள் சொல்ல முடியுமா? நீங்கள் எல்லா மக்களும் அப்படி சொல்லிவிட முடியாது.
அவங்க ஒரு ரொம்பவும் வறுமை சூழ்ந்த மக்கள், ஏழ்மை சூழ்ந்த மக்கள் சுற்றி வளைக்க பார்க்குறாங்க. ஆர்கே நகர் தவிர மற்ற இடத்துல ரொம்ப நல்லா இருக்காங்க. இருக்கு அது அந்த மாதிரி தான் குறி வைக்கிறாங்க அவங்க. நீங்கள் இது மெல்ல மெல்ல என்ன ஆயிடுச்சுன்னா, நடுத்தர மக்களே நீங்கள் அதுக்காக ஒரு 500 ரூபா 1000 ரூபா கொடுத்தாக்கா நடுத்தர மக்களே கூட அந்த 500 1000 எனக்கு வராதாங்கிற மாதிரி ஒரு மனநிலை உருவாக்கப்படுவது நல்லதல்ல. அதிமுக கூட்டணி பலமான கூட்டணி தானே? கொள்கை ரீதியாக அரசியல் ரீதியாக மிக மிக பலவீனமான கூட்டணி. உங்கள் கொள்கையை வச்சு பார்க்க முடியாதுல்ல? இல்லை, அரசியல் கொள்கை எங்கள் கொள்கை எது தப்புன்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். அவங்களுக்கு ஏற்ற கொள்கையை தானே அவங்க. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு சட்டமன்றத்தில் உள்ள சீஃப் மினிஸ்டர் அறைக்கு பக்கத்தில் ரைடு நடக்குது. சீஃப் மினிஸ்டர் அமைதியாக இருக்கிறாரு. ரைடுக்கு உள்ளாகிறாரு சீஃப் செக்ரட்டரி. சட்டமன்றம் ஒரு இறையாண்மையின் குறியீடு அல்லவா? அதற்கு மேலே மத்தியிலிருந்து வந்து அது மாடியில் ஏறி சீஃப் மினிஸ்டர் அருகிலே அவங்க ரைட் பண்ணுகிற போது என்ன சொல்லணும்? இது தமிழக சட்டமன்றத்தின் இறையாண்மை, வெளியில் போங்கன்னு சொல்லணும். முதல்வர் அமைதியாக இருக்கிறார். அப்புறம் என்ன அர்த்தம்? தமிழகத்தின் உரிமை விட்டு கொடுத்தாச்சுன்னு அர்த்தம். இப்போ இதுக்கு மேலே வேறு என்ன சொல்ல முடியும்? இதுக்கு மேலே விளக்கம் வேறு என்ன வேணும்? அதிமுக வாக்குகள், பாஜக வாக்குகள் எல்லாம் எங்கள் கூட்டணிக்கு விழும். தேமுதிக வாக்குகள் இன்னைக்கு எங்களுக்கு விழும். அது மக்கள் அப்படி கருதுறாங்க, நான் நம்புகிறோம், கருத வேண்டும் என்று நம்புகிறோம். இத்தனை கட்சியினுடைய வாக்குகள் ஒன்று சேரும்போது வெற்றி வாய்ப்புகள் அதிமுக தான் நிறைய இருக்கும். இல்லை, எப்பவுமே வெற்றி வாய்ப்பை தீர்மானிப்பது கட்சி சாராதவர்கள். கட்சி சாராதவர்களுடைய வாக்கு இருக்குது, அந்த வாக்கு எங்கள் கூட்டணிக்கு தான் விழும். நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். நிச்சயமாக அடுத்து இந்த தேர்தலுக்கு பிறகு நீங்களே நானும் உரையாடல் செய்ய போகிறோம். அது உண்மைதான் என்று தெரிய வரப்போகிறது. டிடிவி தினகரன் வாக்குகளை பிரிப்பாரா, வெற்றி பெறுவார்? நிச்சயமாக பிரிப்பார். இந்த வெற்றிக்கு பெரும் பங்களிப்பார் என்று கண்கூடாக நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் பார்க்கிறோம். அது உங்களுக்கு அவருக்கு முன்னாடியே வாழ்த்துக்களை நான் சொல்லுகிறேன். எதுக்கு அவர் வெல்ல போறாருன்னு சொல்லியா? வெல்ல போறாரு இல்லை, இப்போ அவர் அந்த வாக்குகளை பிரித்து திமுகவின் வெற்றிக்கு பெரும் பங்களிப்பார் என்று. அதிமுக வாக்கு பிரிஞ்சாதான் திமுக ஜெயிக்க முடியும். இல்லை, ஏற்கனவே திமுக வலுவானது. அண்ணா எம்ஜிஆர் இருந்தபோது திமுகவினுடைய அமைப்பு பலம், அதனுடைய வாக்கு வங்கி சிதறவில்லை, அது இன்னும் அதிகரிக்கும். இப்போ நாங்களாம் சேர்ந்துருக்கிறதா இன்னும் ப்ளஸ் தான். இன்னும் ஒரு அபார வெற்றிக்கு அதிமுகவினுடைய வாக்குகளை அவர் பிரிக்கிறார் நான் சொல்ல வந்தேன். அவர் ஜெயிப்பாரா தினகரன்? அவரும் தோற்பார், அதிமுகவும் தோற்கும், பிஜேபியும் தோற்கும். திமுகவினுடைய கூட்டணி அபார வெற்றி பெறும். மத்தியில் யார் ஆட்சி அமைப்பாங்க? ராகுல் காந்தி தலைமையில் ஆட்சி அமையும் என்று நான் நம்புகிறேன். இப்போவே காங்கிரஸ் ஓட்டு கேட்குறீங்களே, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ ஒரு பேராபத்து இருக்கிறது, பாசிச பேராபத்து இருக்கிறது. நாளைக்கு நானும் இப்படி பேசுமான்ற பேராபத்து இருக்கிறது. இதே தான் 2014. சின்ன உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ காலம் நேர்காலத்திலேருந்து இது வரைக்கும் நாடாளுமன்றம் அறியாமல் நம்ம திட்ட கமிஷனை கலைக்கல, 5 ஆண்டு திட்டத்தை கலைக்கல. நம்மளாம் உறங்கி கொண்டிருக்கிறது திடீர்னு உயர் ரூபாய் நோட்டு, நீங்களும் நானும் பயன்படுத்துகிற ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொல்லலை. இதெல்லாம் சொல்ல வேண்டிய இடம் நாடாளுமன்றம். நாடாளுமன்றத்துக்கு தெரியாமல் ஒருவர் இருவர் அறிவிக்கிறார் என்று சொன்னால் அது பேராபாயம் அல்லவா? நாட்டினுடைய ஜனநாயகத்துக்கு பேராபாயம் அல்லவா? எனவே தான் சொல்கிறோம். ஒரு கட்சியை, ஒரு பிரதமரை எதிர்த்து அமைகின்ற கூட்டணிகள் எல்லாம் ஏன் வெற்றி பெற வேண்டும்? ஒரு பிரதமர் அல்ல, ஒரு சித்தாந்தம். அது அந்த சித்தாந்தம் மக்கள் இனங்களின் ஒற்றுமையை கெடுப்பது. நம்ம நீண்ட நெடுங்கால சிந்துச்சமவெளி மக்கள் நமக்கு அளித்தது, தமிழ்குறு திணை மக்கள் நமக்கு அளித்தது ஒற்றுமை, நல்லியல்பு, அனுசரிப்பு. நீங்கள் என்ன ஜாதி, என்ன மதம், என்ன நிறம், என்ன வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, மன்னிப்பது, விட்டு கொடுப்பது என்கிற அனுசரிப்பு, இதான் பன்முகத்தின் கலாச்சாரம். ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரு மதம், ஒரு ஜாதி, ஒரு இனம், ஒரு மொழி, ஒரு கட்சி என்பது பாசிசம். அதான் கூடாதுன்றோம். அப்படியா இருக்கு? நிச்சயமாக. என்ன சொல்கிற, ஊபி முதல்வர் பேசுவது என்ன பேசுகிறாரு, அமித்ஷா பேசுறது என்ன பேசுகிறாரு, நீங்கள் 2 நாட்டுக்கான யுத்தம் பற்றி பேசுகிறது அவங்க என்ன பேசுகிறாங்க. இன்றைக்கி பாருங்கள், அந்த இன்சாட்டு இது என்ன, இது விண்வெளி ஆய்வுத்துறை. நமது சாராபாய்க்கு நம்ம நன்றி சொல்லணும், அப்துல் கலாமுக்கு நம்ம நன்றி சொல்லணும், ஒரு தும்பாவுக்கு நம்ம நன்றி சொல்லணும். இது அவர்களின் சாதனை. இது என்ன ஆர்எஸ்எஸ் சாதனை, அது பிஜேபி சாதனையே. அது நாங்கள் துல்லியமாக ஏவுகணை விட்டு அடித்து விட்டான்றார் பிரதமர். நாட்டுடைய பெருமை தானே பிரதமர் சொன்னார். என்ன சொல்ல வர்றாரு அவர்? நாங்கள் அடித்து விட்டோன்னு சொல்றாரு. நாங்கள்லாம் நீங்க யாரு? பிரதமர் சொல்றாரு, அரசாங்கத்தை சொல்றாரு. அதுல உங்களுக்கு என்ன பங்கு உண்டு? ஏன் ஒரு பிரதமருக்கு பங்கு இல்லை? அதுக்கு நேருவுக்கு பங்கு இருந்தது, இந்திரா காந்திக்கு பங்கு இருந்தது. இவரெல்லாம் திட்டமிட்டவர்கள். நீங்களாம் அப்போ இல்லவே இல்லையே. இதை நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? இது அறிவியல் சாதனை, இது இந்திய விஞ்ஞானிகளின் சாதனை. அப்படிதான் சொன்னாரு. இல்லையே, அதையே பரபரப்பாக சொல்கிறாரு. 11 மணிக்கு எல்லாரும் டிவியை பாருங்கள், ரேடியோவை பாருங்கள், மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் நிகழ்த்திருக்கிறோம், அந்த வெற்றியை நாங்கள் சொல்ல போகிறோம் அப்படின்னா நீங்கள் யார்? இந்தியர் கொண்டாடக்கூடாது. அது இந்தியர் கொண்டாடலாம். அந்த கொண்டாடத்தில் எதிர்கட்சிகளுக்கு பங்கு இல்லையா? பிரதமர் கொண்டாடக்கூடாது. எதிர்கட்சிகளுக்கு பங்கு இல்லையா? எதிர்கட்சியை கலந்து ஆலோசனை சொல்ல முடியாதா? 2 பேரும் சேர்ந்து சொல்லுங்கள். உங்களுக்கு பங்கு, நீங்களும் கொண்டாடுங்க. அப்படின்னா என்ன பண்ணணும்னா, பிரதமர் தனது சாதனை சொல்கிற போது, பிரதமர் தன் சாதனை சொல்கிற போது அதற்கு நேரெதிரான கருத்து சொல்வதற்கு எதிர்கட்சிக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கணும். அந்த வாய்ப்பை அவள் அளிக்கிறது இல்லை. இது நாட்டுடைய கொண்டாட்டம்னாக்க உடனே பார்லிமெண்ட்டை சொல்லி எதிர்கட்சிகள் அவங்க நம்ம செலிப்ரேட் பண்ணலாம், நாமெல்லாம் சேர்ந்து நாட்டுக்கும் உலகத்துக்கும் ஒரு செய்தியை சொல்லலாம்னு சொல்கிறதுக்கு பதிலாக அமித்ஷாவை பக்கத்தில் வச்சுக்கின்னு, நீங்கள் ஊபி முதல்வர் பக்கத்தில் வச்சுக்கின்னு, நாங்கள் கரெக்டாக குறிப்பாக அடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் எதை அடிச்சிட்டிங்க, யார் நீங்கள்? இதான் நாட்டு அரசியல் சாஸ்திரத்தோடு. என்ன சந்தேகம் உங்களுக்கு சொல்லு? என்ன சந்தேகம் உங்களுக்கு? என்ன சந்தேகம் அப்படின்னாக்கா, இந்த பரபரப்பை நீங்கள் உருவாக்கக்கூடாது. இது ஒன்று இன்டர்நெட்டில் நம்ம ஒரு ஏவுகணை சாதனை நம்ம நடந்தது, தோத்துறீங்க சாதனை நம்ம நடந்தது. கொஞ்சம் பாருங்க, இந்த சாதனை நடக்கிற போது நம்ம என்ன சொன்னோம்? நமது விஞ்ஞானிகள், நமது ஆய்வியல் வல்லுநர்கள் பெரும் வெற்றியை பெற்றிருக்கிறார்கள், வாழ்த்துக்கள் நம்ம சொல்லுவோம். எதிர்கட்சியெல்லாம் கைத்தட்டும், பிரதமர் சொல்லுவார், எல்லாரும் சொல்லுவோம். அது போது இதுனா சரியாக 11:30 மணிக்கு எல்லோரும் ரேடியோவை பாருங்கள், டிவியை பாருங்கள்,
ஒரு பெரிய வெற்றி நான் சொல்ல போகிறேன், பெரிய நிகழ்வை நான் சொல்ல போகிறேன், எல்லாம் பதப்பரப்பு உருவாக்கிட்டு துல்லியமாக தாக்கி விட்டோம் அப்படின்னாக்கா நீங்கள் தாக்கிட்டீங்களா? நீங்கள் அமித்ஷாவை சேர்ந்து தாக்கிட்டீங்களா? தோத்துறீங்க, பயமாக இருக்குது. இல்லை கொள்கை வழிகள் அவர்களை நாங்கள் வெற்றி பெறுவோன்ற நம்பிக்கை எங்களுக்கு. அவர்கள் கொள்கை வெற்றி பெற்று விடக்கூடாது என்று நாங்கள் லட்சப்படுகிறோம். ஏன்னா அது மக்கள் இனங்களின் ஒற்றுமையை கொடுக்கும். ஐடியாலஜிக்கலா எதிர்கட்சியில் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்திட்டார்ல யாரு? பிரதமர். ஹிட்லர் உலகத்துக்கு அவர் கலங்கத்தை ஏற்படுத்தலையா? கலக்கத்தை ஏற்படுத்தலையா? உலகமே ஹிட்லரை கண்டு பயப்படலையா? பயப்படுறீங்க அப்போ நீங்களா நான் பிரிந்திருப்பது நமது பிரிக்கிற அந்த கருத்தியலுக்கு பயந்து தான் ஆகணும். அது கூடாதுன்றதுக்காக ஒன்றுபடணும் நம்ம சொல்கிறோம். இப்போ நீங்கள் சொன்னீங்க ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும் அப்படின்னு. இல்லை ஒரு சட்டம் இப்போ எதிர்க்கட்சியினுடைய தலைவர் அவர் தலைமையில் கூட்டணி அமைந்திருக்கிறது. பிஜேபி வெற்றி பெற்று அவர்கள் ஆட்சிக்கு வருவார்கள், ராகுல் பிரதமராக வருவார் நம்ம சொல்கிறோம். காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சி வருவான்னு சொல்றீங்க. ஆமாம் சொல்லிட்டீங்க. காங்கிரஸ் வெற்றி அதான் காங்கிரஸ். ஆனால் முழு மெஜாரிட்டி காங்கிரஸ் கிடைக்காது இல்லை? இல்லை அது நாங்கள் என்ன சொல்கிறோன்னாக்கா அபாரமான வெற்றியை நாங்கள் பெறுவோம். தமிழகத்திலும் இந்தியாவிலும் அந்த அலை வீசுது, மோடிக்கு எதிரான அலை வீசுது. அவர்கள் அதை புரிந்து கொண்டு தான் நீங்கள் இந்த மாதிரி இராணுவ தாக்குதலையும் தங்கள் தாக்குதல்ன்றாங்க. இந்த மாதிரி சாதனைகள் எல்லாம் விண்வெளி சாதனைகள்லாம் தங்கள் சாதனைன்னு சொல்கிறாங்க. ஒரு பதற்ற அரசியல் உருவாக்குவதற்குரிய பேச்சு அவங்ககிட்ட இருக்குது. எங்கேயுமே அரசியல் உரையாடல் இல்லை பாருங்கள் உங்களுக்கு இந்தியா முழுவதும். என்ன உரையாடல் இல்லை எங்கேயுமே இல்லை. இப்போ நடக்கிற பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கும் ராமஜென்மபூமி பபர் மசூதுக்கு என்ன அது உச்ச நீதிமன்றத்தில் இருக்குது. அதை பற்றி ஏன் பேசுகிறீங்க? ஒரு மேலே உணர்வை தூண்டுறீங்க. நீங்கள் அதன் மூலம் வாக்கு ஏன் நீங்கள் இடைவிடாமல் பாகிஸ்தானை பற்றி பேசுகிறீங்க? பாகிஸ்தான் இதில் அஜெண்டாவாது உள்ளாட்சி நம்ம நாட்டுக்குள் நடக்கிற தேர்தல் அது ஒரு அஜெண்டாவாது. அண்டை நாடு எல்லை மீறும்போது அதை எதிர்த்து தாக்கக்கூடிய வல்லமை பாஜக தலைமையிலான அரசுக்கு இருக்கிறது. இல்லை நம்ம ராணுவத்துக்கு இருக்கிறது, நம்முடைய நாட்டுக்கு இருக்கிறது, நமது இந்திய மக்களுக்கு இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக நமது ஒற்றுமை என்பது இந்திய ராணுவத்தால் நிறுத்தப்படுவதல்ல, இயல்பாகவே நமது மக்கள் இனங்களின் ஒற்றுமை. அதுதான் ராணுவத்தோடு நமக்கு வலிமையானது. நீங்கள் தமிழ்நாட்டில் முழுக்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளராக அறிவித்ததால் தான் தமிழகத்தில் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கா? இல்லை இந்த அதிமுகவினுடைய ஆட்சி, பிஜேபியினுடைய ஆட்சி, அவர்களுடைய கூட்டணி சேர்ந்திருக்கிறவனுடைய பேச்சு, நடைமுறைகள் இவை எல்லாமே தமிழ் மக்களுக்கு ஒரு எதிர்ப்பை தந்திருக்கிறது. எங்கள் கொள்கை பலத்தால் மட்டுமே நாங்கள் வெற்றி பெறல. இவர்களுடைய கொள்கை, இவர்களுடைய அரசியல், இவர்கள் ஆட்சி முறை இவை எல்லாமாக சேர்ந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். முகிலன் எங்கேயே பதில் சொல்ல முடியல சீஃப் மினிஸ்டரால். ராஜசேகர் ரெட்டி அவர் மீது ரைடு நடத்துனீங்க. இன்றைக்கி எங்கே இருக்கார் அவர்? நீங்கள் ரைடு நடத்துனது பார்த்தா சிறைக்கே தள்ளிடுவீங்கன்னு பார்த்து அப்புறம் நீங்கள் ப்ரொமோஷனில் மேலே போகிறாரு. சேகர் ரெட்டி சொல்கிறீங்களா? அந்த சேகர் ரெட்டி நீங்கள் யாராக இருக்கட்டும், நீங்கள் அன்புனா அதை எடுங்க. நீங்கள் என்ன ஆச்சு? இது மக்கள் எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. ஒன்றும் விவரம் அறியாதவர்கள் இல்லை, எல்லாம் நேரத்தை குறி வைத்து காத்திருக்கிறார்கள். அதுக்கெல்லாம் ஒரே அடி. மக்கள் மறந்து போயிடறாங்களே. அதெல்லாம் மறக்க மாட்டாங்க. சரியான தீர்ப்பு தருவாங்க, நல்ல தீர்ப்பு தருவாங்க. எப்போ மறந்தாலும் இந்த முறை மறக்கவே மாட்டாங்க. பதிலென பதிலும் கருத்து சொல்மிக்காக திரு வீரபாண்டியன் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு பதிலென பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க.